ஹாய் டியூட்ஸ். சஞ்சய் அதிரடி கைது. சிபிஐ வந்து செம்மையா ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டாங்க. மருத்துவர்கள் மகிழ்ச்சி. கொல்கத்தால ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மருத்துவர்கள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் பிரின்சிபல் ஆர்ஜேகாவோடைய முன்னாள் முதல்வர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவரு மேல வந்து நிறைய அலிகேஷன் வந்து குற்றச்சாட்டு வந்து விடுத்தாங்க. யாரு? கல்லூரியில வந்து போராட்டம் நடத்துற, அங்க கல்லூரியில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த, இல்ல வந்து படிச்சுட்டு இருந்த மாணவர்கள். இதுக்கான காரணம் என்ன? அவர் கைது செஞ்சதுக்கான காரணம் என்ன? சிபிஐ வந்து தெளிவான விஷயம். அதாவது சிபிஐ வந்து சும்மாலாம் வந்து யாரையுமே வந்து கைது செய்ய மாட்டாங்க. இப்ப போலீஸ் வந்து ஏதாவது வந்து குற்றச்சாட்டு இருந்தாலே வந்து கைது செஞ்சிருவாங்க. பட் சிபிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெளிவான எவிடன்ஸ் இருந்தா மட்டுமே வந்து கைது செய்யப்படுவார்கள். இல்லைன்னா வந்து ஒருத்தரை வந்து கைது செய்யப்பட மாட்டாங்க. இந்த சஞ்சய் கோஸ் பக்கத்துல அவங்க கூட சேர்ந்து ஒரு 4 பேர், சரிங்களா, அவனையும் வந்து சிபிஐ வந்து கைது செஞ்சிருக்காங்க. சிபிஐக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை கொல்கத்தா டாக்டர், லேடி டாக்டர் கேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 27 நாட்கள் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. கொல்கத்தால வந்து டே பை டே வந்து போராட்டம் வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கல, இப்ப கூட வந்து போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முதல் முடிவு வந்து ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. சிபிஐ வந்து எப்போ இந்த கேஸை வந்து ஓவர்டேக் பண்ணாங்களோ அப்பயே வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு முடிவு கிடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி சந்தீப் கோஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சஞ்சய் ராயை கைது பண்ணாங்க. அவனை வந்து உண்மை கண்டறியும் சோதனையில இருந்து உட்படுத்துறாங்க. பட் அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தான். நான் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நிறைய பொய்கள் வந்து சொல்லிட்டு இருந்தான். அது இல்லாம 2 வாட்டி வந்து உண்மை கண்டறியும் சோதனை சஞ்சய் ராய் மேல வச்சாங்க. உண்மை கண்டறியும் சோதனை சஞ்சய் ராய் என்ன பண்ணா, நான் நிரபராதின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். இந்த உண்மை கண்டறியும் சோதனை சொல்றப்ப பாலிகிராஃப் டெஸ்ட் வந்து இவன் மேல மட்டும்தான் வந்து கொடுக்கணும் எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இவன் இல்லாம ஒரு 8 பேர், அதுல வந்து 5 மாணவர்கள், அதுவும் அந்த மாணவர்கள்ல 2-3 பேர் வந்து அந்த நிர்பயா, அதாவது பாலியல் துன்புறுத்தை பற்றி கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இதுல இடம்பெற்றிருக்கலாம். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்ற இடத்துல வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து கைரேகை எடுக்கக்குள்ள இந்த பசங்க இருக்காங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கைரேகையும் வந்து இதுல சம்பந்தப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சஞ்சய் ராய், அதுக்கப்புறம் வந்து சந்தீப் கோஸ் வந்து ஏன் வந்து இதுல வந்து கைது செஞ்சாங்கன்றத போக வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சந்தீப் கோஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் பிரின்சிபல் ஆர்ஜிகாவோட மருத்துவமனையிலோட முன்னாள் முதல்வர். இந்த இன்சிடென்ட் வந்து எப்போ நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குதுங்க. நடந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து இந்த கல்லூரி முதல்வர் வந்து ஒரு தற்கொலையா மாத்தணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்து அவனுக்கு வந்து நிறைய இது இருக்குங்க, சரிங்களா. பின்னாடி வந்து நிறைய அவனுக்கு வந்து சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சரிங்களா. அப்படி இருந்து நாம வந்து இந்த கேஸை நாம வந்து இது வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண் கேஸை வந்து நாம வந்து இதா மாத்திரலாம், தற்கொலையா நம்ம மாத்திரலாம்னு சொல்லிட்டு நைட்டுக்குள்ளே நம்ம வந்து இது எல்லாத்தையும் மாத்திரலாம்னு சொல்லிட்டு அந்த சந்தீப் கோஸ்ன்றவன், இவன் தாங்க இதுல வந்து மெயின் கிரிமினல். ஒரு எக்ஸ் பிரின்சிபல், ஒரு கல்லூரியுடைய முதல்வர் ஏன் இப்படி இருக்கணும், சரிங்களா. ஒரு கல்லூரியோட முதல்வர் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க இல்ல காலேஜ் படிக்கிறீங்கன்னா, உங்களோட கல்லூரி முதல்வர் தான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். அவர் மாதிரி தான் நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க. பட் இன்னமும் இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் பணத்துக்காக, இந்த சந்தீப் கோஸ் வந்து பணத்துக்காக இவ்வளவு விஷயத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த காலேஜ் இருக்குல்லங்க, ஸோ இந்த ஆர்ஜேகார் மருத்துவமனை வந்து நீங்க பெரிய காலேஜ், சரிங்க, கொல்கத்தால வந்து பெரிய காலேஜ் தான். பட் இந்த காலேஜுக்குள்ள போனீங்கன்னு வச்சோங்க, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லைங்க. எல்லாம் கவர்மெண்ட் இதுல கூட சூப்பரான ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இதுல வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. அப்படி கவர்மெண்டா வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குற மணியை வந்து இவர் வந்து டெண்டர் விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டு அது மூலியமா வந்து இவர் வந்து கமிஷன் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அநாத பிணங்களை வித்து இவன் வந்து காசாக்கிட்டு இருக்கான். அதாவது இப்ப இப்படி சொல்றேன்னு வச்சோங்களேன், இப்ப வந்து நமக்கு வந்து இப்ப ஏதாவது டெத் நடந்துருச்சுன்னா அவங்க வந்து சொந்தக்காரங்க வருவாங்க. இந்த டெத் நடந்ததுக்கு அப்புறம் வந்து சொந்தக்காரங்க வர மாட்டாங்க. அநாத பிணம் எப்படியுமே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 50ல இருந்து ஒரு 100 பர் டேக்கு வந்து கண்டிப்பா வந்தே ஆகும். அந்த பிணத்தை வித்து வங்காளதேசத்துக்கு அதை வித்து அது மூலியமா பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கான் இந்த சந்தீப் கோஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய டெண்டர்லாம் வருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஏகப்பட்ட டெண்டர்ஸ் வரும். அந்த டெண்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து இவர் விட்டு கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டு கொடுத்து அதுல இருந்து கமிஷன் அடிச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்து கமிஷன் அடிச்சு அந்த டெண்டர் வந்து எதுக்கு விடுவாங்கன்னா, இந்த காலேஜ்ல வந்து இந்த மாதிரி இருக்கணும், நீங்க வந்து இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த டெண்டரே வரும். அவங்க வந்து அதை மாத்த மாட்டாங்க. காசை வாங்கிட்டு பழைய ஏதாவது இதுல வாங்கிட்டு வந்து போட்டு அந்த மாதிரிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆர்ஜேகார் மருத்துவமனையில. இதெல்லாத்தையும் தாண்டி ட்ரக் இன்ஃபுளுன்ஸ் அங்க அதிகமா இருக்குங்க. இது வந்து சஞ்சய் ராய்க்கும் தெரியும், சந்தீப் கோஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் தெரிஞ்சிருக்குன்னா, இவங்க தான் லிங்க், சரிங்களா. இப்ப பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். யாருக்கு? இவனுக்கு பணம் தான் முக்கியம். அது எப்படி வந்தா நமக்கு என்ன? ட்ரக்ஸ்ல வந்தா எப்படி என்ன, பணத்தை நம்ம கொடுத்தா எப்படி என்ன, இல்ல நமக்கு வர டெண்டரை நம்ம யார்கிட்ட கொடுத்தா என்ன, நமக்கு தேவை வந்து பணம் பணம் பணம். அந்த மாதிரி பண பேய் பிடித்தவன் தான் இந்த சந்தீப் கோஸ். இது எல்லாத்தையும் கிளியர் எவிடன்ஸோட சிபிஐ வந்து விசாரிச்சு நேத்து கைது பண்ணியிருக்காங்க. 27 நாட்கள் கழித்து கொல்கத்தா மருத்துவர்களோட போராட்டத்துல
ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த இன்சிடென்ட்னால கொல்கத்தா டாக்டரோட போராட்டம் எதுக்கு பண்ணாங்க? இது பண்ணணும். அதாவது நிர்பயா கேஸ் வந்து நமக்கு வந்து எவிடன்ஸோட கிடைக்கணும். அதாவது தீர்ப்பு கிடைக்கணும். நமக்கு ஜஸ்டிஸ் வரணும்னா ஒரு தூரம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கிடைச்ச மாதிரி தாங்க. இப்ப இவன் வந்து நம்ம கைது செஞ்சிட்டோம்னா, இவன் மூலியமா நிறைய பேர் நமக்கு வந்து நிறைய தெரியும். நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும். நிறைய இது கிடைக்கும். கொல்கத்தா டாக்டர் கேஸ் சீக்கிரமா முடியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் நம்ம சீக்கிரமா முடியும்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. 27 நாட்கள் இந்த கேஸை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போயிட்டோம். நான் மட்டும் பேசல. பெரிய யூடியூபர்ஸ், அப்புறம் வந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல், சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து இதை பத்தி தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு கொடூரத்தனமான இது ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்திருக்கு. கைது செய்த உடனே வந்து எல்லாருமே வந்து கைது செஞ்ச உடனே வந்து நம்ம வந்து இது கொடுக்க முடியும். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இது பண்ண முடியும். சந்தீப் கோஸ் வந்து இது தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். எது அந்த ஹாஸ்பிட்டலே பண்ணிட்டு இருந்திருக்கான். முக்கியமான விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, நான் சொன்னலங்க, இதுக்கும் தொடர்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலை நடந்த அடுத்த ஒரு 4 மணி நேரத்துல வந்து எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காலேஜை விட்டே வந்து டிஸ்மிஸ் ஆகிட்டு நானே வந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒரு காலேஜில் அங்க ஒரு பெரிய பதவி, இவனோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பெரிய பதவியில வந்து அங்கேயே வாங்கிட்டான். எப்படி ஒரு கார்ஜேக்காரோட கருத்துமனையில ஒரு குழந்தை, அதாவது ஒரு பெண்ணு வந்து டெத் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து ரிசைன் பண்ணுவாராம். இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையா. ஆக்சுவலா வந்து இவர் ரிசைன் பண்றதுக்கு அப்புறம் வந்து சிபிஐல வந்து இவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த காலேஜில் வந்து நான் வந்து இது பண்ணியிருந்திருக்கேன். அதாவது நான் பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு இந்த காலேஜில் வந்து ஏதாவது ஒரு பதவி வேணும், அதாவது இப்ப சீட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருக்கான். எனக்கு ஒரு உயர் பதவி வேணும்னு சொல்லிட்டு. எப்படி சிபிஐ விசாரணைனா இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே நான் கேட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா சிபிஐ தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இவன் இந்த கொல்கத்தா இன்சிடென்ட்டுக்கு அடுத்த நாள் 9ஆம் தேதி வந்து இன்சிடென்ட் நடக்குதுன்னா 10ஆம் தேதி வந்து அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த காலேஜை விட்டு நான் ரிசைன் பண்றேன், என்னை வந்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்கான்னு சொல்லிட்டு சிபிஐல தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த கல்லூரி முதல்வரை கைது செஞ்சதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட்ல வந்து ஒரு திருப்பு முறை ஏற்படும்னு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இப்போ ஒரு கல்லூரியோட முதல்வருக்கு அந்த கல்லூரியில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு ஆர்ஜேக்கார் மருத்துவமனை, கொல்கத்தால ஒரு ஃபேமஸான ஒரு மருத்துவமனையில என்னென்ன நடக்குதுன்னு இவனுக்கு மட்டும் தான் தெரியும். இவனுக்கு அடுத்து இவன் கூட இருக்க பிஏ, அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு கீழே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். மெயினா வந்து அந்த கல்லூரியுடைய முதல்வர் டீனா இருக்கவனுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். இவனை பிடிச்சா அந்த இன்சிடென்ட்ல யாரு தொடர்பு இல்லை, ஒருவேளை இவன் கூட தொடர்புல இருந்திருக்கலாம். அது வந்து சிசிடிவி கேமரால வந்து நமக்கு தெரியாம போயிருந்திருக்கலாம். சஞ்சய் ராய் வந்து வேணும்னே வந்து இவங்க போய் சொல்லி நீ போ நாங்க வந்து பாத்துக்கிறோம்னு சொல்லி கூட அனுப்பிச்சிருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு. இந்த டீன் இவனை பிடிச்சா போதும், இவனை இன்னும் சிபிஐ வந்து ஒரு 10 நாள் 5 நாளுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சா இந்த நிர்பயா கேஸ்ல கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு முழுமையான ஜஸ்டிஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய ஜஸ்டிஸ் நமக்கு கிடைக்கவே இல்லைங்க. 2012 வந்து டெல்லியில வந்து நிர்பயா கேஸ் நடந்தது, அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கல. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுல வந்து நம்ம வந்து 1 மாசம் பேசுறோம், 1.5 மாசம் பேசுறோம், ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஜஸ்டிஸ் கிடைக்காதனாலதான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஏன் வந்து அப்பெல்லாம் ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா, அப்போ சோசியல் மீடியா இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேட்டலைட் தான். டிவியில் வந்து எது சொல்கிறாங்களோ அதான் நம்ம நம்பிட்டு இருப்போம். சோஷியல் மீடியா அப்போ இல்லை. 2012 காலகட்டத்தில், 2015 இந்த காலகட்டத்தில் வந்து சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது. இப்போ 2000க்கு அப்புறம் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே தீயா பரவுதுன்னா அதுக்கு சோஷியல் மீடியா மெயின் ரீசன். இந்த சோஷியல் மீடியானால தான் வந்து நமக்கு இந்த இந்த இன்சிடென்ட் வந்து 27 நாட்கள் வந்து தொடர்ந்து நடக்குது. பயிற்சி மாணவர்கள், மருத்துவமனை மாணவர்கள் அவங்க வேலையை விட்டுட்டு இவங்களுக்காக, அதாவது நிர்பயாக்காக வந்து இறங்கி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பெற்றோர்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கைது செய்ததுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. யாரு? போலீஸ், மீடியாக்கள்லாம் போய் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து ஹாப்பியா இருக்கு, முழுமையா வந்து என்னோட பெண்ணுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு நீதி கிடைக்கணும், அப்பதான் வந்து நாங்க வந்து முழுமையா சந்தோஷப்படுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சிபிஐன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து போராட்டம் நடத்துனாங்களே, ஸோ அவங்க தான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களால தான் வந்து இதனால வந்து ஒரு 5 பேர்த்த வந்து கைது செஞ்சிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து ஒரு 4 பேர் வந்து கைது செஞ்சாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, இது வந்து இவனோட பிஏ ஒருத்தர் இருக்கான், சரிங்களா? இவன் பிஏ, அவன் வந்து பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்சர் அலி. இவனோட பிஏ, இவனோட க்ளோஸ், அவன் எது செஞ்சாலும் இவனுக்கு தெரியும். இவனே வந்து கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் வந்து வெண்டாரா சுத்திட்டு இருப்பானுல, சில்பா சிங், சுமன் ஹசாரா, இவனுக்கு 2 பேர்த்தையுமே வந்து யாரு? சிபிஐ வந்து கைது செஞ்சிருக்காங்க. இவன் மேலேயும் வந்து உண்மை கண்டறியும் சோதனை வந்து நடத்தப்படும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா சஞ்சய் ராய், அவன் மேலேயும் வந்து உண்மை கண்டறியும் சோதனையை வந்து யார் எடுத்தாங்க? சிபிஐ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவன் மேல 2 டைம், சரிங்களா? அவன் மேலே 2 டைம், இவன் மேலே 2 டைம். அதுக்கப்புறம் வந்து இப்ப கைது செய்யப்பட்ட அப்சர் சிங், சில்பா சிங், அப்சர் அலி, சுமர் ஹசாரை, இவன் மேலே வந்து தீவிரமா வந்து உண்மை கண்டறியும் சோதனை வந்து ஈடுபடும் சொல்லிட்டு சிபிஐ தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு.
அப்படியே வந்து புயல் அடிச்சு வந்த மாதிரி இல்லைங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அப்படிதான் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த கேஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம சினிமாவில் நிறைய படம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கேஸில் வந்து யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடிட்டு இருக்கக்குள்ள கடைசியாக வந்து கூட ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் உள்ள நிறைய படமும் நம்ம பார்த்துருப்போம். இந்த இன்சிடென்ட்டையும் அப்படிதான் இருக்கு. ஆஃப்டர் 27 டேஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட், டாக்டர்ஸோட ப்ரொட்டஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்து எல்லாருமே வந்து கேக் வெட்டி வந்து கொல்கத்தா ஃபுல்லாக இருக்க அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண இடத்துல வந்து கேக் வெட்டி அவங்க வந்து கொண்டாடி இருந்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ல இந்த கேஸுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக கூட ஆகலாம். நாளைக்கே கூட வந்து எத்தனை பேர் இது பண்ணாங்களோ சொல்லிட்டு கைது செய்யப்படலாம். அப்படிதான் இந்த கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். உங்களோட கருத்து என்ன, உங்களோட ஒப்பீனியன் நடத்தி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இது போல செய்தியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.